நான் நினச்சேன், சரி குறைஞ்சபட்சம் நம்ம கவிஞர் வித்தை கவிஞர் விஜயாவது பேர் சொல்லுவார்னு நினச்சேன். விஜய் சொன்ன பேர் எந்த பேர்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல விஜய் சொன்ன பேர் விஜய். விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா, சரி என்னன்னு தெரியல, ஒருவேளை நாளை பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா மறுபடியும் கண்டிப்பாக நடிக்க வர போகிறாரு. நடிக்க வந்தால் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்கன்னா இப்போவே போட்டு கெடுத்துட வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திரும்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளோ பேரும். அப்படி விஜய் நடிக்க வந்துடுவார். எனக்கு இன்றைக்கி முதல்வர் அவர்கள் கோவையில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொல்லும் பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன். ஏன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம். நூலகம் கட்டும்போது அண்ணா பேர் ஒன்று வச்சாச்சு சென்னையில். அதை விட சிறப்பாக மதுரையில் ஒரு நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு. கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சுருக்கு. இப்போ 3 பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு. 4வது யார் பேர் வைக்கணும்? இன்னும் திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா? பேரே வைக்க முடியாதா? எதற்காக காமராஜின் பேர் வைக்கிறோம்? ஏன்னா முந்தின நாள் விஜய் சொன்னார்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானே பாருங்க. அதை முதல்ல சொன்னவர் காமராஜர். முதல்ல காமராஜர் தான் சொன்னது. 1958 சட்டசபையில் சொன்னால் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானாரு. அப்போ நம்மளை யார் மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம்.